லாஸ்ட்டாக நம்ம டே 1 அண்ட் டே டூவோட வீடியோ, அதாவது அளவியல் குரூப் 4க்குரிய அளவியல் சீரியஸில் இந்த டே 1 டே 2 அது மொத்தட்டு பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து டே 3ல் அதாவது கிளாஸில் நடந்த கணக்கு லாஸ்ட் வீக்காக இப்போ நாளையிலேருந்து என்னென்னா இந்த வீக்கில் உள்ள கணக்கை நான் போட்டு விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ இந்த டே 3ல் உள்ள கணக்குகளை பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நான் இந்த மாதிரி குரூப் 2 நம்ம ரிசல்ட்டில் இப்போது இந்த ரீச்டு ஜோன் அப்படின்ட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அந்த ரீச்டு ஜோனில் உள்ளவங்க இந்த ரேஷியோவில் தான் இருக்கீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தயவுசெய்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது யாருமே, அதாவது நம்மளுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கூட மார்ச் லாஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மார்ச் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, இது இப்போ மார்ச் எண்டிங்கில் தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒருவேளை குரூப் 4th கால்ஃபர் வந்துருச்சு அப்படின்னாக்க அரை மனசோட படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் நல்லா எழுதியிருந்தாலும் சரி, நல்லா எழுதாட்டியும் சரி, தயவுசெய்து படிப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த டயத்தில் போய் மிஸ்ஸிங் ஆச்சு அப்படின்னு சொன்னா உங்களோட மனசு ரொம்ப காயப்படும். ஆல்ரெடி நானே இங்கேயே வந்து இவங்களுக்கு இப்போ பாருங்கள், டெய்லியும் 25 மார்க்கு மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. மார்னிங் வந்தோடனே அப்ஜெக்டிவ் டைப்பில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இன்னைக்கு நடத்தின பாடத்தை நாளைக்கு எழுதுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் அந்த குரூப் 2 நாட் ரீச்சடு அளவு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கேயே இப்படி பண்ணும்போது தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ என்னென்னு கூட பயமுறுத்திருக்கான்னு சொல்ல, படிங்க, தயவுசெய்து படிங்க. மனசு காயமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 14,000 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14,000 பேர்த்தில் கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேருக்கு நான் பயமுறுத்தலை, இது உண்மை. அது இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ரிசல்ட் வராதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ரிசல்ட் வராத வரைக்கும் எல்லா பேருக்கும் அந்த 35,000 பேருமே ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்போம். ரிசல்ட் வந்த பின்னாடி அதில் போனவங்க இதுக்கு அடுத்த ஜோனும் அப்படி தான் இருக்கும். அதில் வந்து வராதவங்களுக்கு நல்லா எழுதிருப்பாங்க. ஒன்றும் கூட சொல்கிறேன், நல்லா எழுதினவங்களுக்கு கூட வரல, நல்லா எழுதாதவங்களுக்கு கூட வந்து, அதாவது நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண ஆளுகளுக்கு கூட வரல. இது எதுக்காக அப்படி சொல்லுவோம்னா, இது வந்து கம்ப்யூட்டர் கோடிங் சீட்டு கிடையாது, இருக்கிறவரோட மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. அது இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். எப்போவுமே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய அந்த 19 பேர்த்தில் இருக்கக்கூடிய அந்த 4 பேர், அதாவது 3 பேருக்கு நான் இப்போ இருந்தே வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, மீன்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் என்னென்ன தவறு பண்ணீங்களோ அந்த தவறை அடுத்த மீன்ஸில் நீங்கள் திருத்திக்கிட்டு அடுத்த குரூப் 4, இப்போ குரூப் 4 இருக்குது, அதுக்கடுத்து குரூப் 2 இருக்குது, அந்த குரூப் 2க்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களோட தோல்வி கிடையாது, டிலே. அந்த உங்களோட வெற்றி வந்து தாமதமாகுது. அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது, சிலதை அதிகமாக நம்பிட்டு நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா மனசு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுல இருந்து அந்த இடத்துல இருந்து மூவ் ஆயிடுறது தான் நல்லது. அதே இடத்துல இருந்தோம் பெரிய வழியை கொடுப்போம், அடுத்த எந்த காரியமே செய்ய முடியாது, அடுத்துட்டு வாழ்க்கை சூன்யம் முடிச்ச மாதிரி போயிடும். அதனால் அதை விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க, அது நல்லது. ஸோ அதுக்கு நான் நிறைய இங்கே இருக்க அந்த 3 பேரை பார்த்துட்டு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையில் ரெகுலராக வீடியோ போடுறேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அப்படின்னா, அந்த இப்போது டே 3ல் போட்ட கணக்கு தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனச்சதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைச்சிருக்கிறாங்க. கிடைக்கக்கூடிய புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த புறப்பரப்புனா நான் எப்பயுமே இதை சொல்லியிருக்கேன், ஏன்னா எனக்கு அது ப்ராப்ளம் ஆகும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதை இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா தான், இல்லை அப்படின்னா சிக்கலாயிரும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து 2 × LB BH/HL. அப்போ நம்மளுக்கு 2 இணைச்சிருக்கு ஆல்ரெடி சதுரம். அப்போ சதுரத்துக்கு பிரெத்தும் ஹைட்டும் ஒன்றா தான் இருக்கும். எல் மட்டும் சேஞ்ச் ஆகும். எல் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 7 + 7 14 ஆகும். அப்போ 2 × LB, அதாவது 14 × 7 + 7 × 7 + 7 × 12, அதாவது அப்போ LB BH அப்புறம் HL திருப்பி இங்கே வந்துடும். இதை பூரா பெருக்கி போட்டு கூட்டி போட்டோம் அப்படின்னோம்னாக்கா 490 cm². இதுதான் ஆன்சரு. இது உங்களோட டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். அதாவது அளவியலில் ஏன் டிஎன்பிசியில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் 10th லேட்டஸ்ட் புக்கில் ஒரு 80 கணக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 80 கணக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஹோம்ஒர்க்காக கொடுத்துருவேன். அந்த ஹோம்ஒர்க் ப்ளஸ் டிஎன்பிசியில் கேட்ட கணக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மன தைரியம் வரும். அதாவது அளவியலில் எப்படி கேட்டாலும் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கணக்கில் வரப்போகிற குரூப் 4th 25க்கு 25 மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி தான் தமிழ் கிட்டத்தட்ட செகண்ட் ரவுண்டிங் தான் இதுன்னு நினைக்கிறேன். அப்போது தேர்டு இன்னும் கால்ஃபரே பண்ணல, அதுக்குள்ளே தமிழை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், சூப்பராக பண்ணிடலாம். அப்போது முடிஞ்சால் அந்த காலையில் நடக்கக்கூடிய அந்த சூஸ் த பெஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் கூட நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே,
உலோகத்தாலான ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு வந்து 12. அதை உருக்கி வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சதுரத்தை பத்தி சொல்றாங்க. அதுக்கடுத்து 12 சென்டிமீட்டர் நீளமும் 16 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள கனச்செவ்வகம் ஒன்று உருவாக்கப்படுது. அந்த கனச்செவ்வகத்தோட உயரம் கேட்டிருக்காங்க. அப்போ கணம் அப்படின்னாவே ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு எல்பிஹெச். இதில் எல்பி கொடுத்துருக்காங்க, ஹச் மட்டும் தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே வந்து இதுக்கு ஈக்குவல் அதே கன அளவுடையது தான், சேம் டு சேம். அதனால 12 கியூப் இஸ் ஈக்குவல் டு பியும் ஹச்சும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சாரி, எல் இன்ட்டு பியும் கொடுத்துருக்காங்க, ஹச் கொடுக்கல. இப்போ ஹச் அதே மாதிரி வச்சுட்டு கொண்டு போய் நம்ம சால்வ் பண்ணோம்னாக்க ஹச் வந்து 6 சென்டிமீட்டர் வரும். சரி, இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நான் எதுக்காக இதை போட்டு விட்றேன் அப்படின்னா, தயவு செய்து இதை திருப்பி என்னைக்காவது ஒரு தடவை உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம், கிளாஸில் நீங்கள் டவுட்டு வந்திருக்கும், அதை போய் ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணி டைம் பாஸ் காண்டி இதை பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மேக்ஸிமம் யூடியூப் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், படிக்கிறவங்க புக்கை அதிகமாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு போர் அடிக்கிற டயத்தில் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 2 நேர்வட்ட உருளையின் ஆரங்கள் விகிதம் 3:2, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வலைபரப்புனாவே என்ன கொடுத்துடணும், 2πr/h. நம்மளுக்கு இங்கே 2π கேன்சல் ஆகி போயிடும். ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் h1 × h2 அப்படின்னு இருக்கும். அதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க r1 r2 வந்து 3:2, h1 h2 வந்து 5:2. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, r1 h1 r2 h2 பெருக்கி போட்டோம்னா அதோட இது கிடைச்சிரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 5:2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 5:2 2:5 அப்படின்னு இருக்குது. அதுதான் நீங்கள் கவனமாக பார்க்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது. அதை நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து நேர்வட்ட உருளையின் ஆரங்களின் விகிதம் மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அவற்றின் வலைப்பரப்பு டைரெக்டாக அந்த இதை அடித்து போட்டுறணும். இதில் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கலாயிரும். ஏன்னா ஒரு குரூப் 4ல் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஏஜ் கணக்கை கொடுத்துட்டு அதாவது ராம் லட்சுமணன் அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியில் லட்சுமணன் ராமோட ரேஷியோ கேட்டிருந்தாங்க. அது அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போது அடுத்த கணக்கு வந்து 8 மீட்டர் உயரமும் 6 மீட்டர் நீளமும் 2.5 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக வடிவ நீர் தொட்டி வந்து எத்தனை லிட்டரை குறிக்கும்னா, இது வந்து எல்பிஹெச். அதோட கன அளவு என்னது, கன அளவு கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். கன அளவு ஃபார்முலா வந்து எல்பிஹெச். அப்போது லென்த்து பிரெத்து ஹைட்டை பெருக்கணும் அப்படின்னோம்னா வரும். அப்போது இதை பெருக்கணும் அப்படின்னா 120 மீட்டர் கியூப். அப்போது 1 மீட்டர் கியூப் அப்படி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 120 லிட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். இதில் என்ன பண்ணால் 1 மீட்டர் கியூப் வந்து 1000 லிட்டருக்கு சமம். அப்போ 120 லிட்டரு அப்படின்ட்டு 1000ஆல் பெருக்குனீங்கன்னாக்க இத்தனை லிட்டர் தான். அதாவது 1,20,000 லிட்டர் கன லிட்டர் தான் வந்து இருக்குது. 1,20,000 லிட்டர் தான் வந்து இதோட ஆன்சர். அதுக்கடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு கனச்செவ்வக வடிவ மீன் தொட்டியின் வெளி அளவுகள் முறையே 80 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர். தொட்டியின் அடிப்பக்கம் வந்து 2 பக்கவாட்டு முகங்கள் இணைச்சிருக்காங்க. அதாவது 2 பக்கவாட்டு முகம் ஒரு பின்பக்க முகம் ஆகிய வண்ணத்தால் கொண்டு மூடப்பட்டால் தேவைப்படக்கூடிய வண்ணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா அதுதான். அது எது மட்டும் இருக்காது, எல்பி பிஹெச் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அளவு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓப்பனாக விட்டுருப்பாங்க. இங்கே இது கொஞ்சம் பார்த்து பண்ணிருங்க. ஏன்னா இப்போ ஒரு எல்பியை விட்டுருக்குறாங்க, மற்ற என்னது பிஹெச் ஹச்எல்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படின்ற போது அப்போ ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பனாக விட்டுட்டாங்க. அதனால இதை பெருக்கி போட்டிங்க அப்படின்னாக்க 8000 வரும். இதுதான் ஆன்சர். ஒரு உருளையின் உயரம் வந்து 35 சென்டிமீட்டர், அதன் அடிப்பரப்பு வந்து 70 மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னா அதன் கன அளவு என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது உருளையோட அடிப்பக்க பரப்பளவு அப்படிங்கிறது வட்டமாக தான் இருக்கும். உருளை எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா இப்படி தான் இருக்கும். அது வட்டத்தோட பரப்பளவை ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வட்டத்தோட பரப்பளவு வந்து πr ஸ்கொயர்டு கொடுத்துட்டாங்க. πr ஸ்கொயர்டுன்னு என்ன கொடுத்துட்டாங்க, 70 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து ஹச்சையும் கொடுத்துட்டாங்க. அப்போ கன அளவு என்னது, πr ஸ்கொயர்டு ஹச் இன்ட்டு ஹச்சை பெருக்குனீங்க அப்படின்னாக்க 35 பெருக்குனீங்கன்னா ஆன்சர். சதுரம் வட்டத்தினுள் அதன் 4 முறைகள் தொடுமாறு அமைஞ்சிருக்கு. அவ்வட்டத்தின் பரப்பு வந்து 110 சதுர சென்டிமீட்டர். அதனுள் அமைந்த சதுரத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு வட்டம் இருக்குது, என்ன பண்ணிருக்காங்க, வட்டம் இருக்குது. அந்த வட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சதுரம் இப்படி உள்ள 4 பக்கமும் இதாக இருக்குது. அப்போது இதோட டயா தான், அதாவது வட்டத்தோட டயா தான் நம்மளுக்கு இதோட டயகோனல், சதுரத்தோட டயகோனல். அப்போ சதுரத்தோட டயகோனல் ஃபார்முலா வந்து டயகோனல் இருந்துச்சுன்னா d² / 2
பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அதுல வட்டத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஆர் கண்டுபிடிக்கலாம். அதாவது என்ன சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பை ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க 110. அப்போ ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்னது, ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்ச உடனே ஆர் கண்டுபிடிக்கலாம். ஆர் என்னது, ஆர் ஸ்கொயர் = 35 வந்துருச்சு. ஆர் √35 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது √35 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன, இப்போ ஆர் வந்து √35 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஆர் கிடைச்சிட்ட உடனே நம்ம டயாவை என்ன பண்ணணும், 2 × √35. இந்த √35 பெருக்கணும் அப்படின்னோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வந்து டயா கிடைக்கும். டயா அப்போ டயா கிடைச்சிருச்சு. நான் ஃபார்முலா முன்னாடியே சொல்லியிருக்கேன், d² / 2. அப்போ 2 × 35 × 2 × 35 டிவைடட் பை 2. 2 அடிபட்டு போயிடும். இந்த 35 என்ன ஆயிரும், 2 × 35 அப்படின்ட்டு ஆயிடும். அப்போ 70 தான் ஆன்சரு. கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பரப்பு வந்து அவ்வளவு சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளம். அப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, பை ஆர் ஸ்கொயர்ட் = அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர் ஸ்கொயர்ட் = 7/22. இதை அடிச்சு போட்டோம் அப்படின்னோம்னாக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆர் கிடைக்கும். சரிங்களா, ஆர் ஸ்கொயர்டு கிடைக்கும். ஆர் ஸ்கொயர்டு வந்து 64 × 7 × 7. அப்போ ஆர் வந்து அப்போ 8 × 8 அப்படின்னா என்னெல்லாம் 56. 6 தான் கேட்குறாங்க. அவர் என்ன கேட்டாங்க, 56 மீட்டர் தான், 6 தான் கேட்டிருக்காங்க. அதனால 6 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோளத்தின் புறப்பரப்பளவு. இப்போ பாருங்க, இப்போ அதன் விட்டம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ புறப்பரப்பளவு என்னது, 4/r² = 154 அப்படின்னா, அப்போ ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க எத்தனை வருது, ஆர் ஸ்கொயர்டு 7 × 7 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ ஆர் வந்து 7/2. அதான் ஆன்சர். இது பாருங்க, இது ஒரு நல்ல கணக்கு. என்னன்னா, ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் த 12 ஸ்கொயர் ஹோல் சைடு கிவன் அஸ். சைடை கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 23 சென்டிமீட்டர். அப்போ 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் இது வந்து அர்த்தமெட்டிக் ப்ராசஸ் மாதிரி இருக்குது. அதாவது கூட்டுத்தொடர் வரிசை மாதிரி இருக்குது. இது வந்து 23 வரைக்கும் இருக்கக்கூடிய முறையை பக்க அளவு கொண்ட 12 சதுரங்களோட மொத்த பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த பரப்பளவு ஃபார்முலா என்னது, a². அப்போது இதோட கூடுதல். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 - 23 ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து 12 அந்த 23 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னாக்க நம்மளுக்கு என்னது, அதுலேருந்து 1 இருக்கிறத மைனஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இதாக கிடச்சிரும். அப்போ 12 1 + 2 + 23 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அது இது ஃபார்முலா வந்து n × n + 1 2n + 1/6. அதுதான் இதோட ஃபார்முலா. அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இங்கே 11 ஏன்னா 12க்கு முன்னாடி இருக்கிறத வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ 11 இங்கே 23 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது அந்த பரப்பளவு மொத்தம் 12 சதுரங்களோட பரப்பளவு கிடைச்சிரும். இதில் வேற ஒன்றும் இல்லை, கூட்டுத்தொடர் வரிசை, அதாவது வர்க்கங்களின் கூடுதல் அப்படிங்கிறது. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 12 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 12 பக்கம் அளவு இல்லை அப்படின்ட்டு 12, 13, 14 இப்படியே போயிட்டு எத்தனை வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 23 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருச்சு, n + 1 2n + 1 / 6 அப்படி தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு இதோட பரப்பளவுக்கான. ஆனால் என்ன வந்து 1 கொடுக்கல, 12 கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எதை வரைக்கும் கண்டுபிடிக்கணும், மொத்தம் 12 சதுரப்பட்டியோட மொத்த பரப்பளவு காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1 - 11 வரைக்கும் ஸ்கொயர் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அப்போது 1 - 23 கண்டுபிடிச்சிட்டு அந்த 1 - 23 1 - 13 கழிச்சிட்டோம்னா இதுக்கு ஆன்சர். அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த கணக்கை பார்க்கும்போதே என்ன பண்ணணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூலை விட்டம் மற்றதை காட்டிலும் 3 மடங்கு மூலை விட்டங்கள் கூடுதல் 52 மீட்டர் சாய் சதுரத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு சாய் சதுரம் ஒரு மூலை விட்டம் மற்றதை காட்டிலும் 3 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று D1 இருந்துச்சுன்னா மற்றது எப்படி இருக்கும்? 3D1 இருக்கும். இதோட அதாவது 2 மூலை விட்டங்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்க 52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்போ இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ 4D = அப்படி 52 அப்படின்னா D வந்து எவ்வளவா இருக்கும்? 1 1 3 12. அப்போ D வந்து என்ன இருக்கும்? 13 இருக்கும். அப்போ 1 13 இருந்துச்சுன்னா இன்னொன்று எவ்வளோ இருக்கும்? 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 மடங்கு அதிகம் அப்படின்னம்னா 3 × 13 3 9 39 இருக்கும். அப்போ ஆஃப் இப்போ பரப்பளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆஃப் D1 × D2. D1 என்னது? 13. D2 அப்படிங்கிறது இதை அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. அதை பெருக்கி போட்டிங்கன்னா 507/2 ஆஃப் 502. அப்போ அதை இது பண்ணி போட்டிங்கன்னா 253 அண்ட் ஆஃப். இது எங்கே ஆன்சர் இருக்குது? 253 அண்ட் ஆஃப் சென்டிமீட்டர் தான் இது கூட ஆன்சர். அதாவது கீழே ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கண்டுபிடிச்சிங்க. இது வந்து உங்களோட ஹோம் ஒர்க் கணக்கு. நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க, இருந்தாலும் அடுத்து இதையும் போட்டுடலாம். அப்போ டே 3 முடிஞ்சது. டே 4 உள்ள கணக்கு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கோள வடிவ பலூன் காற்று உந்தப்படுகிறது. உந்தும்போது அதன் ஆரம் வந்து 12 சென்டிமீட்டரிலிருந்து 16 சென்டிமீட்டராக மாறிச்சுன்னா புறப்பரப்புகளின் விகிதம். புறப்பரப்புகளின் விகிதம் என்னது? 4πr², 4πr². 4/4 அடிட்டு போயிடும். r² தான் ஆல்ரெடி இருந்து. ஆனால் இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன ஏஜ் கணக்கு மாதிரி தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். 4/r² தெரிஞ்சிருக்கணும். இங்கே 4 போயிடும். வெறும் r² தான் நீங்கள் ரேஷியோ பண்ண போகிறீங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, காற்று வந்தப்பட அதோட ஆரம் 12 சென்டிமீட்டர் அது உயர்கிறது. இரு புறப்பரப்புகளின் விகிதம். இது டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து என்னது? இங்கே ஆல்ரெடி 12 × 12, இங்கே 16 × 16 புதுசாக இருக்குது. அப்போ வந்து அடிச்சு போட்டோம் அப்படின்னோம்னாக்கா 9 × 16 தான் இருக்குது இந்த ஆன்சர். ஆனால் அங்கே புதுசாக இருக்க பலூனுக்கும் பழைய பலூனுக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இது அப்படியே கேட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதை கவனிச்சுக்கோங்க. நான் ஏன்னா ஒரு தடவை அதை சொல்கிறதுக்கு காரணம், அந்த இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிக்கலாயிரும். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வர்க்கத்தின் எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்க்கம் அப்படிங்கிறது r². இதோட ஃபார்முலா அரைக்கோளம் அப்படிங்கிறது 3/r² தான். இந்த 3/r² எத்தனை மடங்காகும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆரத்தோட வர்க்கத்தில் எத்தனை மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3π மடங்கு தான். ஏன்னா 3πயையும் r²யும் பெருக்கினா தான் இந்த பரப்பளவு கிடைக்குது. அதாவது கோளத்தின் மொத்த பரப்பளவு கிடைக்குது. இந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கேட்கல. இது 3π தான் ஆன்சரு. இது வந்து டைரெக்டாக நீங்கள் செய்யாமையே அப்படியே போட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஃபைண்ட் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அதோட முக்கோணத்தின் பரப்பளவு. இது வந்து முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஆஃப் x1y2 + x2y3 + x3y1 - y1x2 + y2x3 + y3x1. இதை வந்து நீங்கள் இதை அழகாக எழுதி வச்சுட்டு அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25 + 25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதை அடித்து போட்டிங்க அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா 50 × 2. அப்போ 25 சதுர அலகுகள் தான் அதுக்கோட ஆன்சர் இருக்குது. கரெக்டாக போட்டுருவீங்க. அதுக்கடுத்து ஒரு வட்ட வடிவமான பூங்காவின் சுற்றளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 352 மீட்டர். பூங்காவின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றளவு அப்படிங்கிற போது 2πr = 352 அப்படிங்கிற போது 2πr. அப்போ r = அந்த ஆரை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே போயிட்டு இன்வெர்ஸ் ஆயிரும். அப்படியே அடிச்சு போட்டோம் அப்படின்னோம்னாக்கா 56. அது கூட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா r² கேட்டிருக்காங்க. நம்மளை 6 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து வட்டத்தோட பரப்பளவு r²ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ 22/7 × 56 22/7 × 56 × 56 அடிச்சு போட்டிங்கனாக்கா இது கூட விட வந்துடும். பெருக்கி போட்டிங்கன்னா 9856 தான் ஆன்சரு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கனச்செவ்வகத்தின் நீள அகல உயரங்கள் முறையே 10% அதிகரிக்கும் பொழுது அதன் கன அளவு அதிகரிக்கும் சதவீதம் என்னது? இது வந்து இந்த பெர்சன்டேஜில் கேட்கறதுனால a + b × a × b அந்த ஃபார்முலாவை போட்டிங்கனாலே 21% அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கடுத்து 3வது ஒரு சதுரம் கூடியிருக்கு. அதனால் அது வந்து என்னது 33.1 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கணக்கு போட்டுடலாம். அதுக்கடுத்து ஒரு உருளை வடிவ தொட்டி கன அளவு கொடுத்துருக்காங்க. தொட்டியின் விட்டம் கொடுத்துருக்காங்க, உயரம் கேட்டிருக்காங்க. உருளை வடிவ தண்ணீர் தொட்டி அதாவது r² கொடுத்துருக்காங்க, கன அளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாம்னா விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் வந்து ஆரம் அப்படின்னா r² அப்படின்னு டிவைட் பண்ணி 7 அடிக்க முடியாது, அதனால் /2 போட்டு வச்சுருக்கேன்.
அப்போது இதை எங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னாக்கா இந்த ரெண்டெல்லாம் மேலே போயிடும். இங்கே கீழே வந்துட்டு டோட்டலாக ஹச் அடித்து கொடுத்தோம் அப்படின்னோம்னாக்கா 28 வந்துடும். இந்த 28 தான் என்னது ஆன்சர், ஹைட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஏ அளவுடைய பக்க அளவுடைய சதுரத்தை வெட்டி எடுக்கப்படக்கூடிய வட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ அளவுடைய பக்க அளவு ஒரு சதுரம் இருக்குது. சதுரத்தில் எல்லா, அதாவது மிகப்பெரிய வட்டம் அப்படிங்கிற போது சதுரத்தில் எல்லா பக்கமும் டச் ஆகிட்டு இருக்குன்னா அந்த சதுரத்தோட பக்கம் அப்படிங்கிறது பக்கம் டிவைடட் பை 2, அதாவது ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு a/2 தான் அதோட ஆரம். அதான் இங்கே எழுதியிருக்கேன் a/2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா பை வந்து என்னது 22/7. அப்போது a/2 இதை அடிச்சு போட்டோம் அப்படின்னா மேலே 11 இருக்கும், மேலே a ஸ்கொயர்டு இருக்கும், டிவைடட் பை 14 தான் இருக்கும். இதோட அடிச்சு போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சரு. இப்போ அளவியலில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக உள்ள கொஸ்டின் தான், உங்களுக்கு கிட்டத்தட்ட கஷ்டமாலாம் கேட்கல. அப்போ இதில் அந்த நான் டெஸ்ட்டில் உங்களோட அந்த டெஸ்ட் 4ல் இந்த கேட்ட ஒரு 25 கணக்கு கொஞ்சம் மாடரேட்டாக கொடுத்துருந்தேன். அந்த கணக்கையும் இதுக்கு அடுத்து இந்த டெஸ்ட் டே 5ஓட வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். இந்த கணக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இந்த கணக்கு ஏன்னா டெஸ்ட்டில் உங்களோட டெஸ்ட்டில் கேட்டது இதே ஃபுல்லாக 25 மார்க்கு ஆல்ரெடி போட்டு அனுப்பிச்சிருக்கேன். இருந்தாலும் திருப்பி இந்த யூடியூப்பில் போட்டு வச்சுறேன், உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஒரு தொட்டி 38 மீட்டர், சாரி 3.8 மீட்டர், 2.5 மீட்டர், 1.6 மீட்டர் அளவுடையது. இதன் தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? அதை LBH தான். இதை பெருக்கி போட்டு பெருக்குனதை மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். அப்போது 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னா அதை 1000ஆல் பெருக்கணும் அப்படின்னோம்னாக்கா 15,200 லிட்டர். சிம்பிளான கணக்கு தான். அதுக்கடுத்து களிமண்ணை கொண்டு செய்யப்பட்ட 18 சென்டிமீட்டர் உருளையுடைய ஒரு கூம்பி குழந்தை அதே ஆரமுள்ள உருளையாக மாற்றுது. என்னவா மாற்றுது? ஒரு உருளையாக மாற்றுது. உருளையாக மாற்றுறாங்க. அப்போ அதோட உயரம் காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடியே போட்ட மாதிரி தான். இது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஹச்சு கேட்குறாங்க. ஹச்சு வந்து இங்கே 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு. ரெண்டுமே அதே சேம்னால என்ன பண்ணிச்சுக்கலாம், நம்ம அதே சேம்னால அதோட கனளவும் இதோட கனளவும் ஒன்றா தான் இருக்கும். இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அடித்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்ன வந்துடும், 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கடுத்து ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க 360. அதன் பக்கங்கள் கொடுத்துருக்காங்க 3:4:5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ற விகிதத்தில் உள்ள எனில் மனையின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு முக்கோணம் இருக்கு, அது என்னவா இருக்கு, 3:4:5. ஸோ இந்த ரேஷியோவே வந்து மூணுமே டிஃப்ரெண்டாக இருக்குது. இதனால இது என்னன்னு பார்த்துக்கலாம், நம்ம அசமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அசமபக்க முக்கோணம் 3 பக்கமே இந்த ரேஷியோவே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ரேஷியோவோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சுற்றளவு அப்படின்னா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் 3ஐயும் கூட்டினா சுற்றளவு கிடச்சிரும். அப்போ சுற்றளவு ஏ. அப்போ 3A 4A 5A மொத்தம் 9 12A. 12A = 360னா அப்போ A = 30. அப்போ இந்த A = 30 அப்படின்னா நம்ம 3:4:5 இதை பெருக்கி போட்டோம் அப்படின்னோம்னா 90, 120, 150 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ இதில் வந்து இப்போ என்ன கிடச்சிருச்சு, எஸ் கிடச்சிருச்சு. அதாவது சைடு எல்லா சைடும் கிடச்சிருச்சு. இப்போது எஸ், அதாவது பக்கங்கள் 3 பக்கங்கள் கிடச்சிருக்கு. இதில் எஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா 3 பக்கத்தையும் கூட்டி அதை 2ஆல் வகுத்தோம் அப்படின்னோம்னா அந்த எஸ் கிடச்சிரும். அந்த எஸ் கிடச்சிருச்சு. அப்போ என்ன எஸ் கிடச்சிருக்கு, 180. இப்போ 180 கண்டுபிடிச்சாச்சு. எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. அதான் இங்கே எழுதியிருக்கேன். அது எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இதே வந்து என்னது, 2 90க்கு ஒரு 90 எடுத்துக்கிட்டாச்சு. 180 அப்படி பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக அதை பெருக்கி போட்டு திருப்பி ரூட்டாக எடுக்கிறத இருக்கிறதே நீங்கள் பெருக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதே வந்து எப்படி உடைக்கலாம், 2x30ன்னு உடைக்கலாம். ஏன்னா ஒரு 30 இருக்குது ஆல்ரெடி. இதை எப்படி உடைக்கலாம், 2x90ன்னு உடைக்கலாம். அப்போ ஆல்ரெடி ஒரு 90 இருக்குது. அதனால் ஒரு 90, ஒரு 2, ஒரு 30, 5400 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்துடும் அசம பக்க முக்கோணத்தின் பரப்பளவு. ஸோ இந்த ஒரு ஃபாஸ்ட்டாக தான் சொல்லிவிட்டேன், ஏன்னா நம்ம கிளாஸ்ல இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ டே என்ன ஆயிடுச்சு, டே 4 3 டே 4. அப்போ டே 1 and 2 வந்து முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டாச்சு. டே 3 and 4 இந்த வீடியோவில் இருக்குது. இதெல்லாம் தயவு செய்து ஒரு தடவை நீங்கள் கணக்கு போட்டிருந்தாலும் திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து அடுத்ததில் டெஸ்ட்டு கணக்கு, அதாவது டே 5ம் அந்த டே டே 5ம் ப்ளஸ்ஸு அந்த
இருக்கக்கூடிய அளவியல் அந்த உங்களுக்கு டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டினும் இதே மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிடுறேன். இதே மாதிரி இது மட்டும் இல்லை, உங்களோட மற்ற சப்ஜெக்ட் இப்போ வந்து உங்களோட டெஸ்ட் சீரியஸில் ஜாகிரஃபியும் எக்கனாமிக்ஸு ப்ளஸ் யூனிட் 9 இந்த கொஸ்டினையும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் இதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. படிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, எல்லா பேரும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதை ரிப்பிட்டேஷன் பண்ணி மனசுக்குள்ளே வச்சிடுறது, அதாவது சரியான இடத்துல போயிட்டு செலுத்துறதுல தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் ரிசல்ட் வந்தாலும் சரி வராட்டியும் சரி எதையை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த ஒரு பொருள் மேலேயும் அதிகமான அக்கறை, ஆசை, இது பற்று இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. அந்த எக்ஸாம் சொல்கிறேன், அது கிடைக்காம போயிருந்துருக்கலாம். மனம் தளராதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. இது போச்சுனாலும், நான் இப்போ நான் கூட்டுவை பற்றி பேசுகிறேன், இது உங்களுக்கு போச்சுனாலும் இதே விட பெட்டராக உங்களுக்கு நம்பிக்கை வைங்க. சார் என்ன சார் இதெல்லாம் இப்படிலாம் சொல்கிறீங்க, நம்பிக்கை வச்சு நாங்கள் என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் எங்கள் போனது போச எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களோட மன வலிக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து மீள்றது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். அந்த மன வலிக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அது வந்து இப்போ இதாவது பரவாயில்ல, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய, அதாவது வெளியில் வந்துட்டவங்க பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. வெளியில் வராமல் இன்னும் மார்ச் மாதம் எண்டிங் வரைக்கும் காத்துட்டு இருந்து 1:2.5 அப்படிங்கிற ஒரு ரேஷியோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு, அவங்க வந்து அதுலேயும் கன்ஃபார்மாக வந்து 14,000 பேரில் ஒரு 6,000 பேர் தவிர்த்து மித்த இருக்க பூரா வெளியில் வந்துடுவாங்க. அவங்களோட மனநிலை இன்னும் கடினமாக தான் இருக்கும். அதனால் அவங்களும் சரி, இப்போ வெளியில் வந்தவங்களும் சரி, பொதுவாகவே யார் 9,000க்குள்ளே போகிறா, சரி 6,000க்குள்ளே யார் போகிறா, இப்போ இன்டர்வியூ போஸ்ட் வந்திருக்கு, அவங்களுக்கு மட்டும் கன்ஃபார்ம் போஸ்டிங் கன்ஃபார்மு. அது மாதிரி இன்னொன்று லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல விருப்பப்பட்டுக்கிறேன். நான் இந்த வாரம் சண்டே வந்து இன்டர்வியூ இங்கே பாஸ் ஆனவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணேன், அதாவது மோக் இன்டர்வியூ. அந்த மோக் இன்டர்வியூ காண்டாக்ட் பண்ணதுக்கு யாராவது வெளியிலேருந்து வந்து பக்கத்து ஊருக்காரங்க வந்து காண்டாக்ட் பண்ணணுன்னாலும் வந்து பார்த்துக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வெளியிலேருந்து வேறு ஆளுகளை கூப்பிட்டு தான் அது பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேவைப்பட்டால் வாங்க, ஒன்றும் நோ கம்பல், தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க. அதே மாதிரி அந்த தோல்வின்னு சொல்ல முடியாது, டிலே ஆகிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு நான் மேக்ஸிமம் மெயின்ஸு கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிருவேன். அவங்கள கொஞ்சம் இப்போ இருந்தே மெயின்ஸ் ஆரம்பிச்சிருவேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அவங்கள அடுத்த தடவை போஸ்டிங்க்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 101% ப்ரிலிமினரி சொல்லிக் கொடுக்கும் பொழுதே மெயின்ஸை சொல்லிக் கொடுத்துட்டு தான் நான் கூட்டிகிட்டு போவேன். இது வந்து என்னோட சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து யாருக்காவது யூஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்டுகளுக்கு சொல்லுங்கள். நீங்கள் கட்டாயம் ப்ரிலிமினரி கம் மெயின்ஸ் அப்படி தான் நான் வந்து எவ்ரிடே பாடம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். இதை வாட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் மேக்ஸிமம் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.